குழம்பு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு, கொஞ்சம் திக்னஸ் பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீனை போடலாம். நம்ம வந்து சங்கரா மீன் காரப்பொடினா போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் ஹார்டான மீன். இது என்ன மீன் பேர் தெரியல, எங்கள் வீட்டுக்காரர் தான் வாங்கிட்டு வந்தார். தெரிஞ்ச நீங்கள் சொல்லுங்கள். இந்த மீன் அதனால் கொஞ்சம் ஹார்டாகிறதுனால ஒரு 10 நிமிஷமாவது நம்ம கொதிக்க விடலாம். அப்போ தான் மீன் நல்லா வெந்து பச்சை வாசனை போட்டு நல்லா கவிச்சடிக்காமல் இருக்கும் நமக்கு. இப்போ போடலாம் பாருங்கள். நான் வந்து தலை வால் மட்டும்தான் போடுவேன். ஏன்னா அதிகமாக மீன் குழம்பு மீன் எங்கள் வீட்டில் யாரும் அந்த பசங்க சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்கார் சாப்பிடுவார், நான் கூட சாப்பிடுவேன், பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நாங்கள் அதிகமாக மீன் வறுத்துருவோம். தலையும் வாலும் மட்டும் போட்டு குழம்பு வச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வருது. குழம்பு அந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். வெங்காயம் தக்காளியே தெரியக்கூடாது குழம்புல. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு கரையணும் வெங்காயம் தக்காளி. மீனை போட்டோடனே போட்டு கிண்டக்கூடாது, அது உடஞ்சிரும். அது இது மாதிரி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க, நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கழித்து இந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் தூவி விட்டு, என்கிட்ட கருவேப்பிலை மட்டும் தான் இருக்குது. லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு வேணால் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது காரப்பொடிக்கெலாம் போட்டிங்கன்னா சளி எடுக்கும்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டாலுமே கொதிக்கும் அது குழம்பு. அதனால தான் சட்டியில் வைப்பாங்க. சட்டியில் வச்ச குழம்பு சட்டியிலே வச்சுருந்து நீங்கள் மறுவேளை சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு கூடும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் மீன் குழம்பு வச்சுருக்கேன். ஓகே, பாய்.